ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் தனநந்தனை பார்த்த உடனே அவரோட மனைவியும் அவந்திகா, அதுக்கப்புறம் நந்தினி, இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறதை பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். தனநந்தனோட மனைவி வேகமாக வந்து கட்டி பிடிச்சி, இதனால் எங்கே இருந்தீங்க, இங்கே உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இடத்துல இருந்த சாணக்கியர், மூத்த அண்ணன் தந்தைக்கு சமமானவர், அதனால தனநந்தன் தான் கன்னியாதானம் பண்ணணும் நந்தினிக்கு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட தனநந்தனும், நான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிற. சந்திரகுப்தனை வதை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மூராவும் பாக்குறாங்க. சந்திரனுக்கு கோவப்படுறாரு. எந்த காரணத்துக்கு கொண்டும் என்னோட தங்கச்சியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நீ விடுங்க அப்படின்னு சொல்றாரு. கன்னியாதானம் நீ பண்ணியே ஆக வேணும், இல்லாட்டி யமனுக்கு நீ தானமா போவ அப்படின்னு சாணக்கியர் சொன்னதை கேட்டு நந்தினி வேண்டான்னு சொல்லிட்டு மனவரையில இருந்து எந்திரிச்சு தனநந்தன்ட்ட வந்து, என்னோட மற்ற சகோதரர்கள்லாம் இறந்து போனதை நான் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி என் தந்தையும் இறந்துட்டாரு, இதுக்கு மேல நீங்களும் இறந்தீங்கன்னா தாங்கிக்க முடியாது அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. நந்தினி இப்படி பேசிட்டு இருக்கிற போது தனநந்தன் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்காரு. நந்தினி, இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டது இல்ல, நான் இப்ப கேட்கறது, நீங்க நீ கன்னியாதானம் பண்ணி வைங்க, நீங்க கன்னியாதானம் பண்ணி வச்சீங்கன்னா நான் சந்திரகுப்தனையே திருமணம் செஞ்சுக்குவேன், இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்ட தனநந்தன் ஞானகிரியும் சந்திரனையும் முறைக்கிறாரு. இதுக்கப்புறமேட்டு தனநந்தன், நான் எவ்வளவு ரத்தம் செஞ்சினாலும் அதை தாங்கிக்குவேன், ஆனா நீ கண்ணீர் செஞ்சுறது என்னால் தாங்கிக்க முடியாது, நான் கன்னியாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சாணக்கியரும், தனநந்தனோட கைவிலங்க அவுத்து விடுங்க அப்படிங்கிறாரு. உடனே காவலர்கள் சங்கிலி அவுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தனநந்தனும் நந்தினியும் மணவரைக்கு போறாங்க. மணவரைக்கு போன தனநந்தன் நந்தினிய சந்திரனுக்கு கன்னியாதானம் பண்ணி வைக்கிறாரு. கன்னியாதானம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தனநந்தனும் சந்திரனும் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க. ஐயரு, கன்னியாதானம் பண்ணி முடிச்சாச்சு, இப்ப மணமகனோட பாதத்தை விஷ்ணுவா நினைச்சு நீங்க அவரோட பாதத்தை கழுவணும் அப்படிங்கிறாரு. கேட்ட சந்திரனும் தன்னோட காலில் தனநந்தன் உழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. தனநந்தன் இவனுக்கு பாதாபிஷேகம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல சாணக்கியர் சம்பிரதாயத்தை முடிக்கணும் அப்படிங்கிறாரு. இதை பார்த்த நந்தினியும் யோசிக்காதீங்கன்னா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தனநந்தன் அதை கேட்டுட்டு சந்திரனுக்கு கோபமா பாதாபிஷேகம் செய்கிறாரு. செஞ்சு முடிச்ச உடனே சந்திரனுக்கும் நந்தினிக்கும் முடிச்சு போடுறாங்க. இந்த சம்பிரதாயத்தை ஐயர் சொன்ன உடனே மூரா மற்றவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. தனநந்தனோட மனைவியும் சந்திரனுக்கும் நந்தினிக்கும் முடிச்சு போடுறாங்க. போட்டுட்டு இருக்கிற நேரத்துல தனநந்தன் அங்க ஒரு ஆயுதத்தை பாக்குறாரு. உடனே அந்த ஆயுதத்தை எடுத்து சந்திரனை தாக்க போறாரு. தன்னை தாக்க வர ஆயுதத்தை தடுத்து நிறுத்துறாரு. அந்த நிறுத்துற நேரத்துல சந்திரனோட ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் நந்தினியோட நெத்தியில உழுகுது. அதே நேரத்துல சந்திரன் வேகமா எந்திரிச்சு தனநந்தனை எட்டி உதைக்கிறாரு. தனநந்தன் கீழே விழுந்த உடனே எல்லா காவலர்களும் தனநந்தனை சுத்தி நிக்கிறாங்க. சந்திரன், என்னையே கொல்ல வந்திருக்கியா, நேரத்துல உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தாக்க வராரு. பார்த்த சாணக்கியரும், வேண்டாம் சந்திரா அப்படிங்கிறாரு. நந்தினி தனநந்தனை புடிச்சுக்கிட்டு, அண்ணனை கொன்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சாணக்கியரும், அவனை நீ கொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. சந்திரனும், இன்னைக்கு யாரும் என்னையே தடுக்க கூடாது, இன்னைக்கு இவனை இந்த தீயில பொசுக்கிட்டுறேன் அப்படிங்கிறாரு. சாணக்கியரும், முதல்ல நம்ம பேசினதை மறுப்பு பேசுறானே அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.